ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் போட்டி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 10 மாதம் அக்டோபர் 6ஆம் தேதி இந்தியா vs பங்களாதேஷ் 3 T20 போட்டி விளையாட போகிறாங்க. அதுக்கான டீம் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ இப்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்க்காத பிளேயர்லாம் வந்திருக்காங்க. எதிர்பார்த்த பிளேயர் நிறைய பேர் வரலன்னு தான் சொல்லலாம். அந்த ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்க, யார் யார் டீமில் இட பெறலன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் எதிரான T20 டீம் ஸ்குவாடு விட்டுருக்காங்க. அதில் வழக்கம் போல் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. பட் ஹர்திக் பாண்டியா கேப்டன் இல்லை, சூரியகுமார் யாதவ் தான் T20 கேப்டன், நிரந்தர கேப்டன் சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஹர்தீப் சிங்கு, அப்புறம் நம்ம அபிஷேக் சர்மாக்கு, ரிங்கு சிங்கு, அப்புறம் நம்ம போலிங் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ், ஐபிஎல் நல்லா பண்ண ஃபாஸ்ட் பவுலர் மயங்க் யாதவ் கொடுத்துருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, தமிழகவை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், அவர் ரவி பிஷ்னாய், அப்புறம் நிறைய இள வீரர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இப்போ மறுபடியும் எப்படி சொல்லுது, வேர்ல்டு கப் அப்புறம் இப்போ தான் விளையாட போகிற T20. அதனால் அவரோட வருகை நிறைய எதிர்பார்த்து தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவரும் முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரிஸ் போக போகிறோம். அதுக்கு இவர் முக்கியமாக தேவை. அவரோட ஃபிட்னஸ் இந்த போட்டியில் தெரிஞ்சிடும், இந்த சீரீஸில் தெரிஞ்சிடும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்த ருத்ராஜ் கைக்வாட் அணியில் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னே தெரிலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சுமாராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களாம் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஏன் டீமில் இடம் கிடைக்கல இது வரைக்கும் தெரியல. கம்பீர் அவரோட விளையாட்டு காட்டுறாரா என்னன்னு தெரியலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது லாஸ்ட் இயர் நடந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா டாப் 5 அதிக ரன் அடித்த வீரரில் இருக்கார் ருத்ராஜ் கைக்வாட். அவருக்கு இந்திய அணியில் இடமே கிடைக்கல. அது ஏனே புரியல. அயர்லாந்து சீரீஸுக்கும் T20 எந்த டவுனில் இறக்கி விட்டால் சூப்பராக பண்ணார். ஓப்பனிங் இறக்கி விட்டார், நல்லா பண்ணார். 1 டவுன் இறக்கி விட்டாங்க, நல்லா பண்ணார். நம்பர் 4 இறக்கி விட்டாங்க, அதுலேயும் நல்லா பண்ணாங்க. பட் ஆனால் அவருக்கான வாய்ப்பு இந்திய அணியில் மறுக்குதுன்னு தான் சொல்லணும். ஹர்தீப் சிங் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரீங்க, அவருக்கே வாய்ப்பு தரல. அது ரொம்ப எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு நல்ல பிளேயருங்க ருத்ராஜ் கைக்வாட். ஒரு கம்பீர் எண்ணமோ தோனி மேலே இருக்கிற பகையை ஒரு ரிவெஞ்சு வாங்குற விதமாக இவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால், கில்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க T20 சீரீஸில். ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இப்போ டெஸ்ட் போட்டி விளையாடுறாங்க T20 சீரீஸ். அது முடிஞ்சோன்னு அப்படியே கண்டினியூவாக 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்க கூட நியூசிலாண்டு கூட டெஸ்ட் சீரீஸ் வருது. அதனால இவங்களுக்கு ஏன் ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வாலுக்கு, கில்லுக்கு, அப்புறம் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இந்திய அணியில் ஏன் இவர்களுக்கு ருத்ராஜ் கைக்வாட் வாய்ப்பு கிடைக்கல? அதேமாதிரி தமிழகத்தை சேர்ந்த நட்ராஜனுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னே புரியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐபிஎல்லில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. அதுவும் ஒரு வருஷம் இல்லை, எல்லா வருஷமும் வாய்ப்பு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் நல்லா பண்ண ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் நட்ராஜனுக்கு ஏன் ஒரு போட்டி கூட வாய்ப்பு தர மாட்டீங்க? அதுதான் நிறைய பேர் ரசிகர் மத்தியில் ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்போ இந்த ஸ்குவாடை விட்டாங்களோ அதில் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கைக்வாட், ஜஸ்டிஸ் ஃபார் நட்ராஜன் சொல்லிட்டு தான் ஒரே கமெண்ட் இருக்குது. கம்பீர் என்னமோ வேலை காட்டுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ருத்ராஜ் கைக்வாடையும் நட்ராஜனும் எடுக்காததுக்கு காரணம் என்ன? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.